ஹலோடா உங்க ஆஷிட்டா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. ஒருத்தி நான் ரொம்ப புகழ்ந்து தள்ள போறேன். ப்ளீஸ் அத கண்டுக்காதீங்க. "தடிய பிடிச்சவளே! கரும்பு பிடிச்சவளே! இதுல என்னடி இருக்கு? கண்ண தானடி பண்ணியிருக்கேன். உன் பேச்ச கேட்டு இத பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸ்பெஷல் பாட்டுன்ட்டு இது எஃப்எஃப்பா போய் தொலைய போதுன்னு பயமா இருக்கு." இங்க பாருங்க ஹார்மிஸ், இது எஃப்எஃப்பா போனா அவ பேரு ஐஸ்வர்யா. அவள என்ன வேணா திட்டிக்கங்க. கமிட்டி பொறுப்பாகாது. ஐஷூன்ற ஐடில அத திட்டிறாதீங்க. ஜங்குக் ஷீன் போட்டிருப்பா. அத திட்டுங்க. கன்ஃப்யூஷன் ஆயிறக்கூடாதுல்ல. ஒரு பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்க ரூமுக்கு போயிருப்பீங்கடா. நீங்க எப்போ வருவீங்கன்னு ஜங்குக்கும் வெயிட் பண்ணியிருப்பான். வந்தோட உங்கள ஹக் பண்றான். அன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப பெயினா இருக்கு. வேணாம் அப்படின்னு சொன்னாலும், ஜங்குக் கேட்க மாட்றான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாரையும் ஸ்டாப் பண்ணாலும் இதில மட்டும் அவன ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அழ ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டாப் பண்ணாலும் அவன் ஸ்டாப் பண்ண மாட்றான். ஒரு கட்டத்தில நீங்க கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு பயமா இருந்திருக்கும். நீங்க கத்திட்டு இருப்பீங்க. நீங்க 2 பேருமே ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கீங்க. அப்ப நீங்க தான் ட்ரெஸ்ஸ போடு அப்படின்ட்டு அவன் போட்டிருப்பான் உங்களுக்கும். ட்ரெஸ் நீங்க போட்டிருப்பீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்திருப்பான். உங்கள அழுத்துக்கிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போறான். ஏன்னா நீங்க கால் கையெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஆட்டிட்டு அவன போட்டு கிள்ளிட்டுலாம் இருக்கீங்க. உங்களுக்கு அது வலிக்குது. பட் இருந்தாலும் உங்கள பார்க்கல அவனுக்கு ரொம்ப பயமா அழுதுட்டு கீழ போறான். அவங்க அம்மா டோர கிக் பண்றான். நீ அழுகுறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க ரொம்ப கத்துறீங்க உள்ளுக்க. இங்க ஜங்குக்கு ரொம்ப அழுகுறான். அவங்க அம்மா அப்பானால கண்ட்ரோல் பண்ண முடியல அவன. அதே நேரத்துல பேபி சவுண்ட் கேட்டோனே ஜங்குக்கோட மதன் "அடேய் உன் பேபி சவுண்ட் கேட்குது. நல்லா கேட்குதா பாரு" அப்படின்னோனே அவனும் கொஞ்சம் அந்த பேபி சவுண்ட் கேட்குறான். கொஞ்ச நேரத்துல நர்ஸ் தான் அவங்க பேபிய தூக்கிட்டு வந்து ஜங்குக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கையில குடுத்தோனே அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்தனால ஜங்குக்கோட அம்மா வாங்கிக்கிறாங்க. உங்கள கேட்குறான். கொஞ்சம் ஃபெயிட்டா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல உங்களையே கூட்டிட்டு வெளியில வராங்க. "ஜங்குக் நீங்க ஐஸ க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களாடா?" அழ ஆரம்பிச்சுட்டான். டாக்டர் தான் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஃபெயிட்டா இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க பார்க்கலாம் பயப்படாதீங்கன்னு இருப்பாங்க. உங்கள ரூம்க்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்துல கண்ண தொறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்க கைய புடிச்சுட்டே அழுதுட்டு இருக்கான். நீங்க பிபி கேட்டோனே அவனும் பக்கத்துல கொஞ்சம் ஒரு மாரி காட்டுறான். உன்ன மாரியே இருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போகுது. அப்புறம் உங்களுக்கு ஃபீட் பண்ண சொல்றாங்க. நைட் டயத்துல அவன் எப்பயும் போல மாரி உங்க மேல ஓவர் ஆயிருப்பான். நீங்க அடிச்சு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் சொல்லியிருப்பீங்க. அவனும் ஒரு மாரி இருந்திருப்பான். 3 டேஸ்க்கு அப்புறம் உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. எப்ப நீங்க ரூமுக்கு வருவீங்க அப்படின்ட்டு ஜங்குக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாரி நீங்களும் வரீங்களா? ஆனா இன்னைக்கு முடியாது. எனக்கு பெயினா இருந்திருக்குன்ருப்பீங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் நடந்திருக்கும். இதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்ப அதுலருந்து கன்டின்யூ ஐஷோ! நான் ரொம்ப வெறுக்கிறேன்டி. என்னால முடியல. உங்க மேல படுத்திருக்கான். உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும். அவன் சொல்லிட்டா அதே மாரி இருக்கணும். இல்லாட்டி அவன் கோவிச்சுக்குவான். அதனால தான் நீங்க அவன் கூட இருந்திருப்பீங்க. பெயினா இருந்தாலும் ஓகே அப்டின்ட்டு. ஆனா இப்ப உன்னால அந்த பெயின் தாங்கவே முடியல. செங்கு வலிக்குது. மேல தெரியுடா ப்ளீஸ். ஆனா அவன் படுத்துட்டு உங்கள பார்த்துட்டே இருக்கான். செங்கு ப்ளீஸ் ரொம்ப வலிக்குது. எந்திரி அப்டின்ட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சு புஷ் பண்றீங்க. அவன் அவங்கள அகைன் கிஸ் பண்ணிட்டு அகைன் மூவ் பண்றான். ஏன்னா 3 டேஸா அவன் உங்க கூட இல்லைலடா. அதனால அவன் உங்க கூட ஸ்டார்ட் பண்றான். பெயின் தாங்க முடியல. அழ ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டாப் இட் வலிக்குதுடா எந்திரி. அவன அடிக்கிறீங்க. ஆனா அவன ஸ்மைல் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் ஒரு மாரி வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை மாரி அகைன் பண்றனால உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா பெயின் தாங்க முடியல. ஏன்னா நீங்க அழுகுறது, இந்த மாரி பேசுறது, பேபி கொஞ்சம் சவுண்டு கேட்டு ஒரு மாரி முட்றான். பேபி பார்க்குறீங்க, ஜங்குக்கு பார்க்குறீங்க. நீங்க எந்த சைடு பார்க்குறீங்கன்னு அவனும் பார்த்துட்டு அகைன் ஸ்டார்ட் பண்றான். தாங்க முடியல. ஃபேஸ்லயே அடிக்கிறீங்க. உங்க கைய புடிக்கிறான். ஜங்குக் இப்ப மட்டும் நீ என் மேல இருந்து எந்திரிக்கல, உன்ன விட்டுட்டு போயிருவேன். உங்கள பார்க்குறான். ஸ்டாப் பண்ணிட்டான். நிஜமா போயிருவேன்டா. நீ இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா என்னால தாங்க முடியல. கண்லருந்து டீயர்ஸ் அப்படி வருது. வலி தாங்க முடியல. நிஜமா போயிருவேன். எனக்கு புடிக்கல. நானும் ஹியூமன் தானடா. எனக்கு வலிக்காதா? உன்னை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை மாத்தணும்னு நினைச்சு தான் நான் இப்படி இருந்தேன். ஆனா இதுவே நீ ரொம்ப அடிக்ட் ஆகுற ஜங்குக். ஜங்குக் உங்க கையில இருந்து அவன் கையை எடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து அதை எடுக்கல. உங்களால தாங்க முடியல. கண் அப்படி கிரிப்பா முடிக்கிறீங்க. பல்ல ஒரு மாதிரி கடிச்சிட்டு அவ்வளோக்கு பெயினா இருக்கு. அவன் அங்க இருந்து எடுக்கல. லைட்டா ஒரு மாதிரி ப்ளீட் அப்படி இருக்கு. ஆனா நீங்க ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு பெயினா இருக்கு. ஏன்னா 3 டேஸா இல்ல ஆகுது. பேபி பேர்ன் ஆகி இதுக்குள்ள இப்படி இருந்தா ரொம்ப பெயினா இருக்கும். டாக்டர் எல்லாம் சொல்லிதான் அப்புறம் உங்க ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலடா. நீங்க 2 பேரும்
குழந்தை பொறுக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஜங்குக்கு உங்கள் கூட இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அவட்ட வேற சொல்லிட்டீங்க. அவன் ஃபேஸ் ஒரு மாறுறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் அகெயின் பண்ணுறால ரொம்ப பெயினாக இருக்குது தாங்க முடியல. கோவத்தில் இப்படி சொல்லிட்டீங்க. ஜங்குக் அவன் உங்க மேலேருந்து எந்திரிச்சிட்டு கீழேன்ட்டு அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸோட அந்த டெடி பேர் அப்படிலாம் இருக்கும்லடா, அங்கே போய் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டா நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு பெயினில் டயர்ட்லேயே அப்படியே படுத்துக்கிட்டீங்க. உங்கள் பேபியை மட்டும் கையை வச்சு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படியே டைம் ஆகுது. கொஞ்சம் மிட் நைட்டில் பேபி சவுண்டு கேட்குது. அப்படியே நீங்களும் எந்திரிக்க முடியல. அப்படியே சைடாக காலெல்லாம் ஒரு மாதிரி பெயினாக அப்படி திருப்பிட்டு அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்க. நேரத்தில் அதுவும் தூக்கிறது, நீங்களும் தூக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்ப டயர்டா உங்கள் ஆன்ட்டி தான் டோர் நாக் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு பேபி பேர்டாக இருக்குல்லடா, அதனால் நீங்கள் கொஞ்சம் கீழெல்லாம் நடக்க முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு காஃபி இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. நீங்க டயர்டா நல்லா தூங்குறீங்க. ஏன்னா மிட் நைட்ல அப்பப்ப உங்க பேபி அழ ஆரம்பிச்சிருக்கும். ஃபீட் பண்ணிட்டு, அப்படியே கண்ண க்ளோஸ் பண்ணியே தூங்கியிருப்பீங்க. ஃபீட் பண்ணியிருப்பீங்க. டயர்ட்ல நல்லா தூங்குறீங்க. டோர் நாக் பண்ற சவுண்டு கேட்குது. கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலா அப்படி இருக்கு டயர்டா. உங்க ஆன்டி சவுண்டு கேட்டோட கண்ண ஓப்பன் பண்றீங்க. ஒரு மாரி எரிச்சலா அப்படி சீலிங்க பார்த்துட்டு, ஆன்டி சவுண்டு தான் கேட்குது. பக்கத்துல பார்க்குறீங்க. உங்க பேபி கியூட்டா, அழகா ஒரு மாரி ஜம்பியா லிப்ஸ்லாம் ஒரு மாரி வச்சுட்டு படுத்திருக்கு. உங்க பேபிய பார்க்கையிலலாம் ஜங்குக் கொடுத்தாட் தான். ஏன்னா அவன் அப்படிதான் 2மே சேம் தான். உங்க அப்பா மாரியே இருக்க. அவன் பெரிய பேபி, நீ குட்டி பேபி. குட்டி ஜங்குக்கா அப்படின்ட்டு அந்த பேபி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறீங்க. வீட்டில் பார்த்தா ஜங்குக் இல்லை. ரெஸ்ட் ரூம் டோர் சைடு பார்த்தா அங்கேருந்து எந்த சவுண்டும் இல்லை. ஜங்குக் எங்க அப்படின்ட்டு பெட்டை சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டெடி பேருக்குள்ள ஒரு மாதிரி ஹக் பண்ணி அப்படியே படுத்திருக்கான். ட்ரெஸ் இல்லாமல் தான் படுத்திருக்கான் அவனும். நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணியிருக்கு. இது நடந்ததான் உங்களுக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் பெயினில் நீங்கள் அப்படி பேசிட்டீங்க. கஷ்டமாக இருக்குது. மெதுவாக எழுந்திரிக்கிறீங்க. பெயின் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கால்லாம் வலிக்குது. உங்கள் ட்ரெஸ்லாம் கீழே கிடக்கு. அவனது அப்படி தான் இருக்குது. வேகமா இறங்க முடியாமல் கால்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறங்கி அந்த ட்ரெஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறீங்க. போடுறதெல்லாம் கால் ரொம்ப கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டி வேற வெளில கத்திட்ருக்காங்க. இங்கே மெதுவாக எழுந்திரிச்சு ஜங்குக்கிட்ட தான் போகிறீங்க. ஐயோ எப்படி படுத்திருக்கான்னு பாரு. இவன் எப்போ தான் அப்படி ஆக போகிறானோ. ஜங்கு ஜங்கு இந்த டெடி பேர்லாம் எடுக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். என் பிள்ளை விளையாடுறதெல்லாம் என் புருஷன் விளையாண்டுட்டு இருக்கான். ஃப்யூச்சரில் இவங்க 2 பேர்த்தையும் வச்சு எப்படி சமாளிக்க போகிறதே தெரியல. ஜங்கு ஜங்கு அப்படின்ட்டு அவன் ஷோட்டில் அடிக்கிறீங்க. அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்திரி எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்கா? ட்ரெஸ்ஸு இல்லாமல் உங்களை பார்க்குறான். இந்திரி ட்ரெஸ்ஸு போடு. உங்கள் கையை தட்டி விட்டு அவன் எந்திரிச்சு ஜங்கு ஏய் இங்கே கோச்சிட்டானா? அவனை பார்க்கல உங்களுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா ட்ரெஸ் இல்லாமா அவன் வாட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு பயம். டோர் எதுவும் ஓப்பன் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. ஆனால் அவன் ரெஸ்ட் ரூம் சைடு போகிறான். அப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. ஹார்ட்டில் ஒரு மாதிரி கை வச்சுட்டு ஒரு மாதிரி பையன் நடந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா இல்லாட்டி கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டேன். என் பேரை நல்லா தூங்குனாடா. நைட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. இல்லாட்டி அப்பப்பா அழுதான். ஆமாடா குட்டி குழந்தைங்களாம் அப்படி தான் அழுதுட்ருக்குங்க. நீ வேணா கீழே ஸ்டே பண்ணுறியாடா? நான் வேணா பார்த்துக்கிறேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் எங்கடா? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அவங்ககிட்ட காஃபி கொடுத்துட்டு அவங்க இந்த குட்டி பேபி தான் தூக்க போகிறாங்க. என் சமத்து பேராண்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு சரிடா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாங்க அப்படின்ட்டு உங்கள் ஆன்ட்டி போயிடுறாங்க. நீங்களும் காஃபி கப் வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் டோர் தான் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. பார்த்தா லாக்கில் இருக்குது. என்ன லாக்? ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டு டோர் நாக் பண்ணுறீங்க. உள்ளேருந்து ஷவர் சவுண்டு தான் கேட்குது. ஏன்னா எப்பயுமே நீங்கள் தான் ஃப்ரெஷ்அப் பண்ணி விடுவீங்க. இந்த 3 டேஸாக அவன் எப்படி ஃப்ரெஷ்அப் ஆனா அப்படின்னு கூட தெரில. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அவன் உங்களை தான் சொல்லுவான். நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணி விடுவீங்க. இந்த 3 டேஸாக கண்டிப்பாக அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் சரி ஓகே அப்படின்னு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அவன் துடைக்கலாம் இல்லை டவல் மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளில வரான். ஏய் என்னடா கூப்பிட்டே இருக்கே நீ வாட்டில் போயிட்டுருக்கா? ஜங்குக் அப்படின்ட்டு எந்திரிச்சு
ஒரு மாரி பையன் நடந்து போறீங்க. அவன் உங்கள பார்க்க கூட இல்ல. ஜங்குக் அவன் முன்னாடி போய் நிக்கிறீங்க. அவன் தள்ளி போய் நிக்கிறான். ஜங்குக், "ஹோய்! இங்க பாருடா. என்ன பார்க்க மாட்டியா என்ன?" தள்ளி போயிட்டு அவன் கப்போர்ட ஓப்பன் பண்றான். நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட முடியாம போட்டுட்ருக்கான். அவன பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவன் கோவப்பட்டா அந்த மூஞ்சி ஒரு மாரி வச்சுட்ருக்கான். "சார் ரொம்ப கோவமா இருக்கீங்களா?" அவன் கிட்ட போய் ஹக் பண்ணலான்னு போறீங்க. அதுக்குள்ள உங்க பேபி அழுகிற சவுண்டு ரொம்ப சவுண்டா கத்துது. நீங்களும் பயந்துட்டீங்க. ஜங்குக்கும் பயந்துட்டான். ஏன்னா அவனுக்கு புதுசா இருக்குல்லடா. என்னாச்சு? அச்சோ! ஏன் நடக்க முடியாம அந்த பெட்டுக்கிட்ட போய் உங்க பேபியை தூக்குறீங்க. ஜங்குக்கு அதையும் பார்க்குறான். அச்சச்சோ! என்ன என்ன எதுக்கு அழுகுற? அம்மா வந்துட்டேன். அச்சோ! அழாத அழாத. உங்க பேபியை தூக்கி ஒரு மாதிரி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அந்த பெட்ல ஒரு மாதிரி உட்காந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு நீங்க பண்றது எல்லாம் பார்க்குறான். உன் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே அதை ஹேரை டச் பண்ணுறது, அதை கிஸ் பண்ணுறது, அது குட்டை ஏதோ பேசுகிற மாதிரி அதோட ஸ்மெல்லு, அது ஸ்மெல் பண்ணல ஜங்குக்கோட ஸ்மெல்லு தான் வருது. குட்டி பையன் அப்படிலாம் கொஞ்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவன் கப்போர்ட் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டுருக்கான். கொஞ்சிட்டு அந்த சவுண்டெல்லாம் கேட்குதுலடா. நீங்களும் டேன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. என் புருஷன் ரொம்ப அழகாகிட்டு இருக்கான். அது இல்லாமல் இப்போ கோச்சிட்டானா சமாளிக்கலாம் அப்படின்னு தான் உங்கள் பேபி பார்த்துட்ருக்கீங்க. அவன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு காலை ஒரு மாதிரி நகட்டிக்கிட்டே ஒரு குழந்தை எப்படி பண்ணும் அது மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே வெளியில் போகிறான். நீங்கள் அந்த சவுண்டு கேட்டு தான் திரும்புறீங்க. பார்த்தா ஜங்குக் வெளில போகிறான். என்ன இவன் இது சொல்லாமல் போகிறான்? ஐயோ, ரொம்ப கோவிச்சிட்டான் போலயே. என்ன குட்டி ஜங்குக், உங்கள் அப்பா ரொம்ப கோவக்காட்டாகிறானோ? அப்பா உங்க அப்பாவை ஈஸியாக சமாளிச்சிடலாம். எப்படின்னா சொல்ல மாட்டேன். உனக்கு ஃப்யூச்சர் வரும்ல, அப்போ உன் ஒய்ஃப் சொல்லுவாள். உங்கள் பேபியோட ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் அந்த பேபியை தூக்கி பெட்டில் வச்சு பெட்ஷீட்லாம் கொஞ்சம் குட்டி ஒரு சாஃப்டான பெட்ஷீட்லாம் வாங்கியிருப்பீங்க. அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு அந்த பெட்லேருந்து பையன் திரிச்சு அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. எப்பயும் ஜக்கு கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏன்னா 3 days ஆச்சு இல்லைடா, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வேறு உங்கள் புருஷன் ரொம்ப கோவமாக வேறு போயிருக்காரு. அவரை வேறு சமாளிக்கணுமா. நீங்களும் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் பேபியை பார்க்குறதுக்கு நல்லா தூங்குறான். எங்கிட்ட அங்கிட்ட பில்லோ வச்சுட்டு பையன் நடந்து கீழே தான் போகிறீங்க. உங்கள் மாமா, உங்கள் ஹஸ்பண்ட் அதான் ஜங்குக் அவங்க எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் ஆண்டி தான் அவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே வாடா பேபி எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தூங்குறான் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய ஃபுட் கொண்டு வந்துருப்பில்லடா, நீ என்ன கீழே வர அப்படின்றாங்க. நீங்கள் இல்லை பரவாயில்ல ஆண்டி அப்படின்ட்டு பையன் கொஞ்சம் கீழே இறக்கி வாரீங்க. ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்கவே இல்லை. கீழே குடிச்சிட்டு சாப்பிட்றான். அவன் பக்கத்தில் போய் உட்காறீங்க. கொஞ்சம் காலை இடிக்கிற மாதிரி. ஆனால் அவன் காலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா புருஷன் ரொம்ப கோவமாயிட்டானோ அப்படின்ட்டு. உங்கள் ஆண்டி ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் இன்னொரு ஹேண்ட் இருக்குல்லடா, ஒரு மாதிரி அவன் கை வச்சிருக்கான் அவன் கால்கிட்ட. அந்த கையில் வைக்கிறீங்க. டக்குன்னு எடுத்துக்கிட்டான். சைடில் பார்த்தா ஜக்குக்கு உங்களை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ரொம்ப ரொம்ப கோச்சிட்டானா அப்படின்ட்டு. எப்படி சமாளிக்கிறது தெரில. சமாளிக்கிறதுக்கு தேவையானதே நீங்கள் தான். திருப்பி போய் விழணுமா அப்படின்ட்டு ஒரு பயத்தில் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுட் சாப்பிட்றீங்க. உங்கள் அங்கிள் தான் 3 days ஆச்சு, நேற்று வேறு ஒர்க்குக்கு போயிருக்காங்க, இன்றைக்கும் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. பார்த்துட்டு அங்கிள் என்னடா? இல்லை அங்கிள், சும்மா தான் இருக்கான், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவனுக்கும் தெரிஞ்சுக்குவான்ல அங்கிள். இல்லைடா, இல்லை நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனும் எல்லாம் கற்றுக்குவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் எல்லாமே தெரிஞ்சுக்குவான், அவனுக்கு கொஞ்சம் என்னன்னு புரியும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா மீட்டிங் ஹாலில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் சங்குக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவான். ஏன்னா நீங்கள் நல்லாவே ட்ரைன் அப் பண்ணியிருப்பீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு. அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஆஃபீஸ்க்கு டெய்லி போனால் கண்டிப்பாக அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நீ தெரிஞ்சுக்கலாம், என்ன ஒர்க் பார்க்கணும், என்ன பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் அவனுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜங்கு கூடப்பா ஜங்கு தான் பார்க்குறாங்க. அவன் ஹெட்டை டவுன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். உங்கள் ஆன்ட்டி கூட பார்க்குறாங்க. ஜங்கு என்னாச்சுடா
மாட்டிக்கிறது ஒரு மாதிரி இருக்க. எது பேசுனாலும் பேச மாட்ற. அதுக்கும் அவன் எதுவுமே பேசாம இருக்கா. உங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு அமைதியா இருக்கா அப்படின்ட்டு. நம்மகிட்ட தான் பேசலைன்னா யார்கிட்டயுமே பேசாம இருக்கா. அது ஒரு மாதிரி இருக்கு. உங்க ஆண்டி உங்ககிட்ட கேட்குறாங்க. இல்ல ஆண்டி, அது சும்மா ஜக்கு ஆண்டி கேட்குறாங்கல்ல, எதுக்கு அமைதியா இருக்கா. அவங்க அப்பா மட்டும் பார்க்குறா. என்னடா ஒன்றும் இல்லைன்னு தலையாட்டுறா. கூட்டிட்டு போறீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்குறீங்க. ஜக்குக்க பார்க்குறாங்க. அவன் அமைதியா இருக்கான். பார்க்கலாம் வேணாம் அங்கிள், கண்டிப்பாக ஜக்குக்கு வருவா. சாரி, ஆண்டி சொல்லியிருப்பாங்க மேலே நீ எப்படி வேணா பேசிக்கிடா, கீழே வந்து போக வாங்கன்னு பேசணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ளோவில் அங்கே கூப்பிட்ற மாதிரிக்கே வந்துருச்சு. வருவார். உங்க அங்கிள் ஆண்டி கூட சிரிக்கிறாங்க. எப்படி டைம் ஆகுது. ஜகுக்கோட அப்பாவும் ஆஃபீஸ் தான் கிளம்புறாங்க. ஜகுக்கு பார்த்தா அவன் ஷோபாவில் உட்காந்துருக்கா. பேபி தனியாக இருக்கும்லடா, உங்கள் ஆண்டி தான் மேலே போடா, பேபி அழுகிற சவுண்டு எதுவும் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. நீங்களும் மேலே போயிருப்பீங்க. ஜகுக்கோட அம்மா தான் ஜகுக்கு கூட்டிகிட்டு மேலே வராங்க. ஏன்னா ஆஃபீஸ் போனோம்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு. நீங்களும் பார்க்குறீங்க உங்கள் பேபி கூட கொஞ்சம் படுத்துருக்கீங்க. உங்கள் ஆண்டி தான் ஆஃபீஸ் போனா ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறா அப்படின்றாங்க. நீங்களும் சரிங்களோட ஜகுக்கு வந்து அவங்க அம்மா ஹேண்டை பிடிக்கிறான். என்னடா எனக்கு அவங்க மாட்ட வேணாம், நீங்கள் போட்டுடுங்கம்மா. நீங்கள் ஜகுக்கு பார்க்குறீங்க, அவங்களும் ஜகுக்கு பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஐயோ, உங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கவ, உங்ககிட்டே இருக்கிறவ இன்னைக்கு ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு அவங்க உங்க ரெண்டுத்தையே பார்க்குறாங்க. இல்லாட்டி இன்னைக்கு போகலாம் பண்ணிடு, எனக்கு வேணாம், நீங்கள் மாட்டி விடுங்க, நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. உங்களை பார்க்குறாங்க. உங்கள் பேபி ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க. சரிடா, ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எதிரிச்சு உங்கள் ஆண்டி கையிலேருந்து ஷர்ட்டை வாங்குறீங்க. சக்கு திரும்ப அவ்வளோ வேணாம் அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்து விட்றான். உங்கள் ஆண்டி பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எட்டு சக்கு, நீ ஒன்றும் எனக்கு மாட்ட வேணாம். உங்கள் கையில் இருந்த கோட்டு வாங்கி உங்கள் அம்மாட்ட கொடுக்குறான். சக்கு, என்னடா அவன் பொண்டாட்டி தானே, வேணாம். கீழே உங்கள் அங்கிள் சவுண்டு கேட்குது. சரிட்டு ஆண்டி நீங்களே போட்டு விடுங்க விட்டு, உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி கலக்குது. நீங்களும் போய் பேபிக்கிட்ட போய் உட்காந்துட்டீங்க. காட்டி பார்த்துட்டு ஏதாச்சு இவங்களும் இதுவா போயிட்டு ஜகுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு அவனை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜகு ஆஃபீஸ் போயிட்டான். உங்கள் ஆண்டி எல்லாம் ஒர்க்கை பிடிச்சிட்டு பேபி பார்க்கலாம்ட்டு மேலே வராங்க. 2 பேர் தூக்குறீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே போயிட்டாங்க. பேபி அழுகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஆண்டி தான் வராங்க. அவன் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கான். அவனை தூக்கி ஒரு மாதிரி கொஞ்சிட்டு உங்ககிட்ட என்னாச்சுடா கேட்குறாங்க. நீங்களும் ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏடா எப்பயும் ஜகுக்கு இப்படி சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாட்டி சும்மா தான் அவர் கோச்சிட்ருக்காரு. இன்றைக்கி அவரை ஃப்ரெஷ்அப் ஆகலை, அவராக குளிச்சுட்டாருல, அது கோவமாக இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஓ, இதுக்கு தான் கோவமாக இருக்காடா அப்படின்ட்டு உங்கள் ஆண்டி உங்கள் பேபியை கொஞ்சிட்டு தூக்கிக்கிட்டே இருக்கலடா குட்டி பையன், நல்லா தூக்க வச்சுட்டு அவங்களுக்கு கீழே போயிடுறாங்க. உங்களுக்கு மதியானம் ஃபுட் சாப்பிட்றீங்க. ஜக்கு கூட தாட்டா இருக்குது. உங்கள் ஆன்ட்டிகிட்ட கேட்குறீங்க ஃபுட் சாப்பிட்டாரா அப்படின்ட்டு. அவங்களும் சொல்கிறாங்க சாப்பிட்டாடா அப்படின்ட்டு. ஏன்னா அவன்கிட்ட ஃபோன் இல்லைடா, உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கு. உங்கள் ஆன்ட்டிகிட்ட தயக்கத்தோட அவருக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடான்னு சிரிச்சிட்டு அவங்களும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுது. இப்படியே டைம் ஆகுது. உங்கள் பேபியை உங்கள் ஆன்ட்டி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகணும் இல்லைடா அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க. அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே நீ போக மாட்டீங்க அப்படின்ட்டு. இதுக்கு உங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டாங்க. இது சாப்பிட்டு டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு வீட்டில் படுத்துருக்கீங்க. இன்னும் ஜங்குக்கு வரல. டைம் 6:00லாம் அவன் அவங்கள ஓடியாந்துருப்பான் அவங்கள பார்க்குறதுக்காண்டி. இப்போ 7:00 ஆகுது. இன்னும் வரவே இல்லை. உங்கள் ஆன்ட்டிட்ட உங்களை பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ கேட்டிருப்பீங்க, இல்லைடா கிளம்பி வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்ட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டிருப்பீங்க. தூங்கிட்டீங்க. மிட் நைட்டில் உங்கள் பேபி சவுண்டு கேட்குது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. வீட்டில் உங்கள் பேபி இருக்குது. பக்கத்தில் சக்குக்கில் நைட் கிளாப்லாம் குட்டியாக இருக்குது. வீட்டில் சுற்றி பார்த்தா சக்குக்கு இல்லை. என்ன சக்குக்குள்ளையா டைம் என்னாச்சு? வாலில் பார்த்தா 12 அப்படி தான் ஆகுது. இன்னும் வரலையா? உங்கள் ஆண்டி வந்துட்டுருக்கோன்னு சொன்னாங்க. இன்னும் வரலையா அப்படின்னு தான் தோணுது. உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு வீட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் பெட்டுக்கிட்ட தான் ஃபோன் இருக்கு. இதை எடுத்துகிட்டு இறங்குறீங்க. பார்த்தா ஒரு டெடி பேரில் குதிச்சிட்டீங்க. இது வேற
அப்படி அதை எடுத்து இந்த சைடு ஃபுல்லாக ஒரே டாய்ஸாக தானே கிடக்கும். அங்கிட்டு பார்க்குறீங்க அதுக்குள்ள ஜகு படுத்திருக்கான். இதுக்குள்ள எதுக்கு படுத்துட்டு இருக்கான்? கிட்ட போறீங்க, நல்லா டெடி பேர் ஹக் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே பால் டப்பா மாதிரி கிடக்கு. பழைய வெடிக்கா ஜகு, நீ என்ன பண்றது? இவ்வளோ பெரிய ஆளாக ஹக்குன்னு பிடிச்சா இன்னும் குழந்தைய போயிட்டு இருக்கான். இதை விட்டுட்டல்ல இப்போ அதுக்கு ஓ அப்படி அவன் கிட்ட போய் அதான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. டிஸ்டர்ப் பண்ண தோடல, டயர்டாக இருக்கான். அவன் ஹேரை ஒரு மாதிரி ரப்பட் கொடுத்துட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு வச்சிட்ருக்கலடா அதை கவர் பண்ணிட்டு அகெயின் பெட்டில் வந்து படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. கடலாக ஏறிது. ரொம்ப டார்ச்சல் பண்ணுறான் அவன். இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். ஃபீட் பண்ணிவிட்டு பெட்டில் போட்டால் அகெயின் அழுகுறான். ரொம்ப கடுப்பாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தா அவங்க அப்பே தூங்கிக்கிட்டு இருக்கான். இதுவே நடக்காத பாரு. இவன் பாரு எப்படி அழுதே உயிர் எடுக்கிறான். அவன் எதுவுமே என்ன பண்ண முடியலேட்டு அவன் படிச்சு உயிர் எடுக்கிறான். 2 குழந்தையில வச்சுட்டு என்ன பண்ணுறது முடியல. உங்களுக்கு கடலாக எரியுது. கேட் ஃபீட் பண்ணுறீங்க, முடியல அப்படியே பெட்லேயே படுத்துக்கிட்டீங்க. டைம் ஆகுது. டோர் லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. ரொம்ப சவுண்டு கேட்கறனால பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அதை எடுத்து ஜங்குக்கு மேலே தான் எறிகிறீங்க. உன் பிள்ளைக்கு உயிர் எடுக்கிறா, நீ பண்ண என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான். ஆமாம், அவன் என்ன பண்ணுவான்? போலத்த அவனே, அவனுக்கே ஒன்றும் தெரியல. உயிர் எடுக்காம போடா, டோரை போய் ஓப்பன் பண்ணு. இதெல்லாம் எனக்கு தேவை. ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் பொண்டாட்டி பண்ணா இதுதான் நடக்கும். இதே நீ பண்ணியிருந்தா உன் பிள்ளை நீ பார்த்துருப்பில்ல. நான் மேட்ரு பண்ணுறதான் இப்போ என் நிலைமை இப்படி போயிட்டுருக்கு. இங்கே பாரு, என்னை விடவே மாட்டான். பாலம் பச்சை மடியமா இருக்கான். என்னடா எப்படா என்ன விடுவா? உங்க அப்பா வேற கோவத்தில் இருக்கான். எவனை சமாளிக்கிறேன்னே தெரியல. நமக்கு பார்க்குறீங்க, என்னை பார்க்கவே மாட்டியா? என்னை பார்க்கவே வேணாம், அதுவே நல்லது. போ, உங்கள் அம்மா டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. போ, எழுந்திரிச்சு போ சொல்லிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. அவன் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். இங்கே ஃபீட் பண்ணிட்டே ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. எனக்கும் டயர்டாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட உங்களை தான் சைடாக பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரியா ஃபீட் பண்ணிகிட்டே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வச்சு படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்க தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடா போடா அப்படின்னு சொல்கிறேன். அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டா. நீ டவல் எடுத்துகிட்டு போடா. ஜங்கு கூடமாவே எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. பட் உங்களால் நகரக்கூட முடியல. அவங்க வந்து பார்க்குறாங்க. என்னடா கட்டி முடியல, இவனை விடவே மாட்டான். வீட்டில் எனக்கு தூக்கமே போச்சு அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. அப்படி தாண்டா இருக்கும், கொஞ்ச நாள்ல சரியாயிரும், அது இல்லாமல் உனக்கு பழகிரும் அப்படின்றாங்க. கொஞ்சம் தள்ளி படுத்தா கூட அழுறா. என்னால் தூங்கவே முடியல அப்படின்ட்டு சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்க. அவங்க பார்த்து சிரிச்சிட்டு, என்னடா நீ தான் குழந்தை இல்லாமல் கொஞ்சம் மெச்சூரிட்டாக பேசுவேன், இப்போ நீயுமா அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்ச நாள் குழந்தை ஆயிரவே போல ஆட்டி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. எதிரிடா இல்லை, இப்போ எதிரி நீங்களும் நல்லா தூங்குவாங்க, கண்டுக்க மாட்டாங்கடா அப்படின்றாங்க. நீங்களும் கொஞ்சம் தள்ளி வரலான்னு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி மூச்சு போகுது. பாருங்க பாருங்க, இவன் இப்படி தான் பண்ணுறான். அப்படி பண்ணா கொஞ்சம் தட்டி கொடுறா, தூக்க ஆரம்பிச்சிருவா அப்படி சொல்லோட உங்கள் ஆட்டி தட்டி கொடுக்குறாங்க. அவரோட ஃபேஸ் கொஞ்சம் நார்மல் ஆகுது. இது தெரியாம போச்சு அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி அழுத அக்கேடவை பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லோட அமைதி ஆகிட்டு எத்திரிச்சு உங்கள் ப்ளவுஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. ப்ரெஷ் பண்ணல, இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு காஃபி போட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்களும் குடிச்சிட்டு ஜகுக்கு எப்போ வந்தா சொல்ல, வந்துட்டாடா, நீ தூங்கிட்டடா. இல்லாட்டி ஆனால் முட்டி எதுக்கு தெரிலடா. அவன் திடீர்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஏடா என்னாச்சு? இல்லை, நான் தூங்கிட்டேன், பக்கத்தில் இருந்துச்சு, அதான் எதுவுமே சொல்லாம சரி தலையாடிட்டு காஃபி கப் இருக்கு, இல்லாட்டி கீழே வந்து குடிக்கட்டும், அது ஆறிடும் அப்படி சொல்லோட உங்கள் ஆட்டியே கொண்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் டோருக்கிட்டே நிற்கிறீங்க, ரெஸ்ட் ரூம்கிட்டே. இடத்துல நேற்றே உங்ககிட்ட பேசலை, அது இல்லாமல் ட்ரெஸ் நீங்கள் போட்டு விட வேணாம், அவங்க கையெல்லாம் உதறி விட்டுருப்பா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால இன்றைக்கி அவனை விடக்கூடாது. ஏட்டா அப்படின்னு சொல்லிட்டோம், இது கோவத்தில் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்குவாடா அப்படின்ட்டு பழைய ஒயிடாக வச்சு டோர்கிட்டே நிற்கிறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. அவனும் டவலை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு கட்ட முடியல, அதனால் அவன் பிடிச்சிக்கிட்டே வெளில வரான். அவனுக்கு முன்னாடி நிற்கிறீங்க.
அவள் உங்களை பார்க்கல ஹெட்டை டவுட் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு போகலாடா அங்கிட்டு வரீங்க அங்கிட்டு போகலாடா இங்கிட்டு வாங்குறீங்க. ஓய் என்னடா பேசப்படுற அமைதியாக இருக்கா? ஏன் பேசுறீங்க? பட் அவள் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, உங்களை பார்க்க பாடுறா. அவன் சீஸை பிடிச்சி தூக்கலான்னு போனா உங்கள் கையை தட்டி விட்டு உங்கள் ஷோல்டர் அப்படி ஒரு மாதிரி தள்ளி விட்டு போறா. நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் விழ போயிட்டீங்க. அதை கூட அவன் பார்க்காம கப்போட ஓப்பன் பண்ணி அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி எடுத்துட்ருக்கா. பார்க்குறீங்க உங்களுக்கே இப்பெல்லாம் அவன் பாட்ட பாட்டா. ஜகு அப்படின்ட்டு அவன் கிட்ட போறீங்க. இங்கே பாரு எவ்வளோ கோபாடா. இங்கே பாரு கேட் உங்கள் கையை தள்ளி விட்டு என் கூட பேசாத, எனக்கு கூட பிடிக்கல. ஜகு இங்கே பாரு சாரி இல்லை, எனக்கு கூட பிடிக்கல, என் கூட பேசாத. உங்கள்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து இல்லை இது நான் போட்டு இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு போட தெரியும் அப்படியே பார்க்குறீங்க. கண்ணு கலங்குது. கோபாடா சாரி, ஒன்றும் பேச வேண்டாம், உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீ எனக்கு வேணாம். ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு மாதிரி அவரும் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டா. இவ்வளோதான் அவங்களுக்கு ப்ரோக் ஆகுது. இப்பெல்லாம் பேசவே மாட்டா, கோபா இருப்பா. சாரி கேட்டா உங்கள் ஃபேஸை பாப்பா. அடா இப்போ உங்களை பார்க்க கூட இல்லை, 2 days ஆகுது. சாரிடா பேரு கூட பண்ணல ஜக்கு, அது எப்படி ஜக்கு கொடுக்க புரிய வைக்கிறது அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. டைம் ஆகுது, உங்கள் பேபி தூங்குது. நீங்களும் ஒரு மாதிரி அழுதுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணுறீங்கடா. கொஞ்ச நேரத்தில் உங்கள் பேபி அழுதுருச்சுடா, அதை பார்க்கணும் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் பேபியை ஒரு மாதிரி தூக்கி வச்சிட்ருக்கீங்க. அவன் தூக்குறா, இருந்தாலும் ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸ் வருது. உங்கள் பேபியை பார்க்கல ஜக்கு கூட ஃபேஸ் தான் அவுக்கு வருது. உங்கள் பேபியை ஹக் பண்ணுறீங்க, அதில் கூட அந்த ஸ்மெல்லு தான். ஜக்குக்கும் உங்கள் பேபியும் பேபி சோப் தான் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. அதனால் அவளோட ஸ்மெல்லு தான் வருது. கடலும் அவ்வளோ டியர்ஸ் வருது. நேரத்தில் உங்கள் ஆண்டி தான் நீங்கள் கீழே வரல இல்லைடா, ஃபுட் மேலே கொண்டு வராங்க. உங்கள் கடலில் டியர்ஸை பார்த்துட்டு என்னாச்சுடா இன்னும் டார்ச்சல் பண்ணுறாளா என்ன அப்படின்ட்டு உங்கள் பேபியை பார்த்தா அது நல்லா தூக்கிட்டுருக்கு. ஏடா அழுதுட்ருக்க? அத்தி சக்கு போயிட்டாரா? அவன் போயிட்டாடா. சாப்பிட்டாரா? அத்தையும் சாப்பிட்டாடான்னு சொல்கிறாங்க. நீதான் கீழே வரலையாடா? அதான் சரி பேராட்டிக்கிட்ட டார்ச்சல் பண்ணுறோட அப்படின்னு தானே வந்தேன். கொடு நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு. இல்லை பசிக்கல அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு டேப்லெட் போடும்ல அப்போ தான் அந்த பெயின்லாம் போகும் அப்படின்றாங்க. நீங்கள் ஜிகிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நேற்றே வாங்கி கொடுத்தாச்சுடா அப்படிலாம் சொல்கிறீங்க. சரிட்டு டேப்லெட் போடுடா, நீங்களும் சாப்பிட்டு டேப்லெட் போடுறீங்க. உங்கள் அதை தான் உங்கள் ஃபோன் எடுத்து ஜக்கு நம்பரை சேவ் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் சொல்லலை அப்படியோட. இல்லை ஆமாடா, அவங்க அப்பா ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டா. அவர் அப்பா கூட சொன்னார், என் பையன் ஒரு தடவை சொன்னா எல்லாமே கற்றுக்குறா, அவனுக்கு ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன், எல்லாமே டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ட்டு உங்கள் ஆண்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் சக்கு மார்னிங் பண்ணது நேற்று பண்ணது இதெல்லாம் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாக அப்படி இருக்குது, அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுது. அவள் குழந்தை அவள் மனசுக்குள்ள கொஞ்சம் ஆழமாகிடுச்சோ அப்படி தோணுது. அப்படி நம்ம என்ன சொன்னோம், இது கோதில் சொல்லிட்டோம், சாரி கிட்ட கூட அவளை பார்க்க மாட்றா, பேச மாட்றா, அது ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் அவள் பேபியை தூக்கியிருக்காளா அப்படின்ட்டு கூட உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்டு பேபி டச் பண்ணியிருப்பான். நீங்கள் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, அமைதியாக இருக்கீங்க. என்னடான்னு கேட்டாலும் அமைதியாக இருக்கடா. உங்கள் ஷோல்டரில் கை வச்சோடு தான் டக்குன்னு அவங்கள பார்க்குறீங்க. ஏடாண்டி என்னடா நான் பேசிகிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்க? அது அது ஒன்றும் இல்லை, நானும் பார்க்குறேடா உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று இல்லைன்றீங்க. அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறாங்க, கீழே கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் ஆண்டியை கூப்பிட்டு பேபியை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படின்னு. நான் வரேன்டா, ஒரு 3 o'clock மேலே ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தலையை ஆட்டிட்டு உங்கள் பேபியை வீட்டில் படுக்க வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் எடுத்து தான் உங்கள் கால் பண்ணுறீங்க. அவனுக்கு உங்கள் நம்பர் தெரியாது, அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா. ஹலோ சக்கு, சாரி ஜக்கு, நான் தப்பே அங்கடி யாரோ. ஜக்குக் சார் சொல்லுங்க, இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு லேடி தான் ஜக்கு கிட்ட கொஞ்சம் கிட்ட வந்து
கேட்டுட்ருக்கா. சாரி சொல்லிட்டுருக்கா. சொல்லுங்க அப்படின்னு அவன் மறந்துட்டா. அதாவது ஃபோன் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கனால நீங்கள் லைனில் இருக்கிறத விட்டுட்டா. நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு ஜக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கா. அவளை பற்றி நல்லா தெரியும். இப்போ அவள் நல்லா ஆயிட்டா. அதனால க்ளோஸும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கு. தள்ளி இருக்கிறீங்களா? இல்லை சார், உங்களுக்கு புரியுற மாதிரி. இல்லை, இதெல்லாம் கேட்குது. ஹலோ ஜக்கு, ஹலோ ஜக்கு, என்ன பண்ணிட்டுருக்க? யாருடா அவ? ஹலோ, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். செக் ரொம்பவே அழகா இருக்கா. அவளை பார்த்துறதே நீங்க தான். ஒரு குழந்தை பாரத விட ஒரு ஸ்டைலா அப்படி பார்த்துருக்கீங்க. அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் உங்கள் ஆன்ட்டி பண்ணியிருப்பாங்க. அவளும் பார்த்து பார்த்து அதே மாதிரி தான் டுபட்டை ஒரு மாதிரி கழட்டி அந்த கோட்டை ஒரு மாதிரி தான் பண்ணியிருப்பா. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுலடா. அங்கே எப்பயும் போல மாதிரி கோட்டை கொஞ்சம் லூஸாக பண்ணி நீங்கள் போட்டுவிட்ட நெக் செயினு கையில் போட்ட ப்ரேஸ்லெட் எல்லாம் அப்படியே தான். அவள் கழட்ட கூட இல்லை, அப்படியே தான் இருக்குது. அவனோட ஹேர் ஸ்டைலை கூட நீங்கள் மாற்றி விட்ருப்பீங்க. புரியுதா சார்? ஒரு மாதிரி இரும்ப போகிறா சார். இல்லைங்க தண்ணி இல்லை வேணாம் அப்படின்ட்டு அவள் போய் அது வாட்டர் எடுக்க போகிறா. ஏன்னா நீங்கள் தான் அவங்க ஒர்க்கு அவங்க தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பீங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால அதவே ஃபாலோ பண்ணி அவள் நானே போய் எடுத்து குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டா. இதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. இதெல்லாம் நீங்கள் சொன்னது. ஃபோன் கொஞ்சம் ஆஃபில் அந்த மாதிரி இருக்குல்லடா. எனக்கு கூட அப்பா தான் ஜகு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்ட்டு மீட்டிங்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே கற்றுக்கணும் தான் இந்த பொண்ணை ஜகுக்கு அஸ்டண்டாக போட்டுப்பாரு. ஆனால் ஜகுக்கு போயிட்டா. அது தெரியாமல் நீங்கள் லைனில் இருக்கீங்க. ஜகுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கும் அப்படின்ட்டு அதுவும் தெரியும். ஐயோ, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அதுலேயும் ஒரு பாடி எப்படி இருக்கு. பட்டனில் எல்லா பட்டன் கழட்டிட்டா கூட அழகாக தான் இருக்கும். எப்படியாவது இந்த பாஸை கவுத்து கரெக்ட் பண்ணிடணும். ஒரு நாள் ஸ்டே பண்ணாலும் உங்கள் கண்ணை கிரிப்பாக மூடிக்கிறீங்க. அவ்வளோ கோவம் வருது அவள் சொல்ல சொல்ல. இந்த உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு கடாப்படாடி ஜகுகை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கு. இதெல்லாம் உங்களால் காதில் கேட்க முடியல. எங்களுக்கும் தண்ணி குடிச்சிட்டு வந்து அகெயின் உட்காந்து அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்குறான். அந்த பொண்ணு வாய்ஸே கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஓகே சங்கம் சார், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இது என் நம்பர், கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுறான். உங்களுக்கு இங்கே செம்ம கோவம். காலை கட் பண்ணிட்டீங்க. ஆனால் அது கூட தெரியாமல் ஜங்குக்காவும் ஒர்க் பார்த்துட்ருக்கான். டைம் ஆகுது. உங்கள் ஆண்டி தான் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, படுத்துருக்கீங்க. உங்கள் பேபி கொஞ்சம் கண்ணு முழிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காளடா. உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்களே தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆக அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு பேபி சவுண்டு கேட்குது. பயத்தில் பெட்டை பார்த்தா இல்லை, உங்கள் ஆன்ட்டியோட சவுண்டு கேட்குது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா என்னடா எந்திரிச்சிட்டியா? ஆமாண்டி, ரொம்ப கத்துறான். குழந்தைங்கன்னா அப்படிதான்டா, குளிக்கிறதுக்கு அழுக தான் செய்யுங்க அப்படின்ட்டு உங்கள் ஆன்ட்டி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா தொடச்சி விட்டு ஆயிலெலாம் போட்டு பேபிக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபீட் பண்ணுறான், நல்லா தூங்குவான் அப்படின்ட்டுறாங்க. நீங்களும் ஃபீட் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே பூரா ஜங்குக்கு எப்போ வருவான் அப்படி தான் தோணுது. அவ்வளோ கோவம் வருது. இப்படி டைம் ஆகுது. ஃபுட் சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடா அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கில அது பெண்டிங் எப்படிலாம் முடிச்சிடணும். அவன் உங்கள் அப்பா கூட சேர்ந்து நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவே சொல்கிறாங்கடா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ட்டு நிறையா இது சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் காதுலலாம் விழுகலை. ஜங்குக்கு எப்போ வருவான் அதுதான் உங்கள் மைண்டுக்கு வருது. நம்ம தான் தேவையில்லாமா அவனை ஆஃபீஸ் கிளப்பிட்டோமோ அப்படி தோணுது. ஏன்னா உங்கள் ஆண்டி சொல்லியிருப்பாங்கடா, எனக்கு ஒரு பேபி மட்டும் பெற்று கொடுத்துட்டு நீங்கள் 2 பேருமே ஆஃபீஸ் போங்க அப்படின்ட்டு. நம்ம அப்படி கூட போயிருக்கலாமோ அப்படி தோணுது. ஏன்னா நமக்கு வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு எல்லாமே நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தது. எங்கே உங்களை விட்டுட்டு வேற கூட்ட எதுவும் போயிடுவானோ. ஏன்னா அவனுக்கு இது பிடிக்கும் எங்கே அப்படின்ட்டு பல தாட்டு ஓடுது உங்களுக்கு. டைம் போயிட்டே இருக்கு. உங்கள் பேபி தூங்குது. 8 o'clock ஆகுச்சு. பெட்டில் படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி டயர்டா ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி காலாச்சு அப்படி தான் வர்றான். டோர் ஓப்பன் ஆனோட பெட்டில் எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவனுக்கு பார்க்கல உங்களுக்கு கோவம் முறைக்கிறீங்க. பட் உங்களுக்கு பார்க்கவே இல்லை அவன். இது இன்னும் உங்களுக்கு கோவம் வருது. அவன் கீழேருந்து வரையிலே கையில் புட்டியோடு தான் வரான். வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கப்போர்ட் ஓப்பன் பண்ணி அவன் ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு
அந்த புட்டியை எடுத்துட்டு அந்த டெடி இருக்குல்லடா, அங்க தான் போறான். உங்கள பார்க்கவும் இல்ல, உங்கள கண்டுக்கவும் இல்ல. போய் அதில போய் வாயில வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டான். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க பேபிய ஒரு மாரி அ பில்லோ அதெல்லாம் கூட வச்சுட்டு, இந்த பெட்ட விட்டு கீழ இறங்கிட்டு, அவன் புட்டிய அவன் லிப்ல வச்சிருப்பான்டா, அத எடுத்து பாருங்க டொப்புன்னு போடுறீங்க. அந்த ஃப்ளோர்ல சவுண்ட் கேட்டு உங்க பேபி அலறிக்கிட்டு கத்துறான். ஐயோ! அப்படின்ட்டு வேகமா ஓடி போய் உங்க பேபிய தூக்கிட்டு உடல உடல அப்படின்ட்டு கத்துறா. உங்களால தாங்க முடியல. உங்க கண்லயே டீயர்ஸ் வருது. எப்படி ஸ்டாப் பண்றதுன்னே தெரியல. ஜங்குக்கு உங்கள பார்க்குறான். நீங்களும் அழுகுறீங்க, பேபியும் அழுகுது. மாத்தி மாத்தி பார்க்குறான். ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு தட்டி குடுக்குறீங்க. அவன் பயங்கரமா கத்துறான். ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சமாளிக்கிறீங்க. முடியல. இப்பதான் வந்திருப்பாளடா. டோர நாக் பண்றாங்க. ஜங்குக்கு "ஒயன் என்ன ஆச்சு? ஏன் குழந்தை கத்திட்டே இருக்கு?" அப்படின்னு பார்த்தா, உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயத்துல போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேபிய போய் உங்க ஆன்ட்டிட்ட தான் காட்டுறீங்க. கத்துறான். "ஆனா இந்த டப்பாவ கொஞ்சம் கீழ தெரியாம போட்டேன்." ஆனா ஜங்குக்கு அப்படியே செம்ம கோவம் அவனுக்கு. அவனுக்கு பொய் சொன்னா சுத்தமா புடிக்காது. "நீங்க தான் அத வேணுக்குன்னு போட்டீங்க. தெரியாம போட்டோம்னு சொல்றீங்க." பேபி பயந்துருச்சுடா அப்படின்ட்டு உங்க ஆன்ட்டி தூக்கிட்டு ஒரு மாரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு தட்டி குடுத்துட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. "இல்லடா ஃபீட் பண்ணு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவான்" அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவன் கத்துறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயமா கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. அவன் எல்லாம் ஒரு வாள் கிட்ட பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு எதுவும் புரியல. அந்த பேபி அழுகுறத பார்த்துட்டு, நீங்க ரொம்ப அழுகுறீங்க. அததான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா பேபி 3 டேஸ்ல பொறந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கும் ஜகுக்கும் ஏதோ நடந்து அந்த பெயின் தாங்க முடியாம ஆஷாவோட திட்டியிருப்பீங்க. அதனால கூட பேசியிருக்கவே மாட்டா. என்கிட்ட பேசாத, உனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லியிருப்பான். அதுலேருந்து அவன் பேபி கிட்டேயே வந்திருக்க மாட்டா, உங்ககிட்ட வந்திருக்க மாட்டா. அதனால அவளுக்கு எதுவுமே தெரியாம பார்த்துட்ருக்கா. நீங்கள் 2 பேரும் அழுகுறது அவங்க அப்பா ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுதுட்ருக்காங்க பயத்தில். ஜகுகோட அப்பாவும் அப்படித்தான். திடீர்னு நீங்கள் ஃபீட் பண்ணோட ஜகுகோட அப்பா வெளில போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நார்மலாக ஆகுது. நீ அழுதுகிட்டே தட்டி தட்டி கொடுத்துட்டு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு தூங்கிட்டான். இப்போ அவங்க ஆன்ட்டி பக்கத்தில் வந்து ஒன்றும் இல்லடா, இப்படி தான் ஏதாவது சவுண்டு கேட்டால் கொஞ்சம் பயந்துரு குழந்தை, பார்த்துக்கணுடா அப்படி சொன்னோட நீங்களும் தலையாட்டிக்கு கடலாம் தொடச்சி விட்டு ஒன்றும் இல்லடா ரெஸ்ட் எடு. என்னடா ஜகு உன் பையன் அழுகுறான், தூக்குறதுலாம் இல்லை, எப்படா பழக போகிற அப்படி பார்க்குறாங்க. ஜகு எதுவுமே தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பீங்க அப்படின்னு தான் அவங்க திட்டுறாங்க. நீங்கள் இல்லாட்டி அவர் பயப்படுறாரு அப்படி இப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. அவங்களும் போயிடுறாங்க. சும்மா டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு ஏன் ஜகுக்க பார்க்குறீங்க. அவள் ஹெட்டை ஒரு மாதிரி டவுன் பண்ணி உங்களை தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே அவன் ஃபேஸ் மாறுது. நீங்கள் போய் சொன்னது அப்படியே வாளோட ஒரு மாதிரி உரசிக்கிட்டே போய் அது டெடிபருக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி போய் படுத்துக்கிட்டா. உங்களுக்கு ரொம்ப ப்ரோக் ஆகுது. ஏன் அழுதுகிட்டே உங்கள் பேபியை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஒரு 2 டேஸாக இப்படி தான் போயிட்டே இருக்கு. இப்போல்லாம் நீங்கள் ஜக்குக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க ஆண்டி தான் இல்லைடா நீ ரெஸ்டடா அப்படி தான் சொல்கிறாங்க. பேபி இருக்குல்ல ரெஸ்ட் எடு, அவ வந்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்களே போகிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனே கோட் போடுறா. அவனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறா. வந்துடுறேன். இல்லை சார், நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். ஓ, இங்கே தான் இருக்கியா? இதை வந்துடுறேன். காலை கட் பண்ணிட்டு அவள் சிரிச்சிட்டே ஓடுறா. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க ஓடுறத. பேபியை தூக்கிட்டு நீங்களும் வெளியில் போய் மேலேருந்து கீழே பார்க்குறீங்க. செக்கு ஒரு பொண்ணு தான் பேசிகிட்ருக்கா ஒரு ஃபைலை பற்றி. உங்களோட அப்பாவும் பார்க்குறாரு. அவங்க என் பையன் நல்லாவே மாறிட்டா அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. உங்கள் கூட அப்பா அந்த பொண்ணை பார்த்தா நீங்கள் 2 பேர் முன்னாடி போங்க, நான் ஒரு 5 நிமிட்ஸ் கழிச்சு வந்துடுறேன், அந்த ஃபைலெல்லாம் எல்லாருமே செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவளும் சரின்னு தலையாடிட்டு சார் உங்கள் பேக் வாங்கிட்டு ஒரு ஸ்மைலோட 2 பேர் போகிறாங்க. ஆஃபீஸ் போனோட மறந்துட்டேல, இதுக்கு தான் என்ன பிடிக்கல இல்லையா? உன் தலையில் நீ மண்ணை வரி போட்டுக்கிட்டே இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்ல. உங்கள் ஹார்ட் ப்ரோக்கோட உங்கள் பேபியை தூக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே நீங்கள் எந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்பவே ரூடுன்னு சொல்லலாம். ரொம்ப கோவம், பிடிவாதக்காரி. உங்களுக்கு ஒன்று வேணும்னா என்ன வேணால் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு வேணால் போவீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இவ்வளோ ப்ரோக் ஆகி பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஹேண்டை உங்கள் பேபி அது பார்க்கல ஜங்குக்கு மாதிரி இருக்கு. பெரிய தப்பு பண்ணிட்டோமா?
இல்லை நம்ம பண்ணது ரைட்டா அப்படின்னு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த டயத்தில் அவங்களுக்கு ஃபோன் வருது. யாருன்னு மெதுவாக உங்கள் பேபியை வச்சுக்கிட்டே உங்கள் ஃபோனை போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு. அந்த பகல்ல இன்னும் இன்னும் அழுக தாங்க முடியல. ஏன்னா, ஐயய்யோ! அவ பேர் என்னன்னு தெரியலையே! அ ஆயிஷா. அவ தான் கால் பண்றா உங்களுக்கு. ஏன்னா நீங்க அம்மாகிட்ட சொல்லியிருப்பீங்க. நான் ரொம்ப தான் ஹாப்பியா இருக்கேன் அப்டின்ட்டு. ஒயன் ஆயிஷா. என்னடி? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவ்ளோ நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டி இதுக்காடி அழுதுட்டு இருக்க? ஆமா. அவ எப்படி தெரியுமா சிரிச்சுட்டு போறா. ஏண்டி உன் புருஷன் குழந்தைடி. தினோட லாலிபப் கொடுத்தாவே பின்னாடி போவான். இதுலயே அவனை மந்துரிச்சிட்டு ஆடு மாதிரி உன் பின்னாடி சுத்த வச்சுட்ட. இப்ப அவனை நீயே ஸ்டாப் பண்ணா எப்படி? என்ன சொல்ற? நான் இப்ப தாண்டி பேபி பத்துறேன். அதுக்குள்ள அது அவனுக்கு புரியணும்லடி. அதில் உன் புருஷன் வேற ஆடிட்டுன்னு சொன்ன. எனக்கு தெரிஞ்சு என்னடி போன வைக்கும் உன் புருஷன் போட்ட வடி போட்ட பார்க்கையில பயங்கரமா மாத்தி விட்டுருக்க. இப்போ சொல்லவே முடியாது. எத்தனை பேர் சுத்தி எத்தனை பேர் லாலிபப் கொடுத்து கரெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி உன் முன்னாடியே ஒருத்தி லாலிபப் கொடுத்துட்டா போல. ஐயோ ஆயிஷாடி. ஆமா நீ இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்க மாட்டிய? உனக்குள்ள ஒரு மிருகம் இருக்குமே அதை கொஞ்சம் தட்டுறது. ஆயிஷா அதான்டி தட்டி எழுப்பிவிடு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துக்கொண்டி. அது எனக்கு புரியுது. அது கண்ட்ரோல் இல்லாமல் மிஸ் ஆயிரும்னு. பரவாயில்ல உனக்கு புருஷன் வேணா அதை நீ தட்டி விட்ரு. அது போய் பார்த்துக்கிறோம். சரி ரொம்ப வெயிட் பண்ண வச்சிடாதடி. இல்லை இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ரெடியோயன் பார்த்துரு. பேபி பார்த்துக்க. அப்புறம் பொறுமையாக தட்டி விடு. அவளும் காலை கட் பண்ணுறா. உங்கள் பேபியை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு அமைதியாக கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே நாங்க சாரி. உனக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை பிள்ளையாக தான் பார்க்கணும்னு நினச்சா அது யாருனால தடுக்க முடியும்? உங்கள் பேபியை நல்லா தூங்க வச்சுட்டு போய் ரெஸ்ட் ரூமில் போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. வெளில வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உங்கள் பேபியை ஒரு டவலில் கவர் பண்ணி வெளில தான் வாரீங்க. உங்கள் ஆண்டிகிட்ட கார்ட் கீ கேட்குறீங்க. அவங்க உங்களை பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் சாரியில் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க. ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுட்டு ஹெட்டில் மட்டும் அதாவது மேலே மட்டும் குங்குமம் வச்சுட்டு கீழே போட்டுலாம் வைக்கல. எதுக்குன்னு கேட்குறாங்க. என் புருஷனை பார்க்க போகணும்னு சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிற? அவன் வந்துடுவான் பேபியை தூக்கிட்டு. இல்லாண்டி அவர் அங்கே ஒழுங்கெல்லாம் பார்க்க மாட்டார். நான் பொண்ணை கரெக்டாக சொல்லி கொடுப்பேன். இல்லைடா பேபி என் பிள்ளை தான் பார்த்துக்குவேன் அப்படின்னா நீங்களும் வாங்க. ஃபேமிலி கூட போகலாம். எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது. நீங்கள் தான் சொன்னீங்களாண்டி உங்களுக்கு பேரனும் பேத்தியும் பேத்தி கொடுத்தா என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம்னீங்கண்ணே. இந்தங்க என்னமோ அப்படி சொல்கிற? ஃபீட் பண்ணும். அதான் சொல்கிறேன் நீங்களும் வாங்க. வீட்டில் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க. நம்ம 2 பேரும் சும்மா தான் இருக்கோம். போகலாம். நீங்கள் உங்கள் பேரனை பார்த்துக்கோங்க. நான் உங்கள் பையனை பார்த்துக்கிறேன். என்னடா சாரி? ஐயோ ஆண்டி ஆஃபீஸ் போகல அதுக்கு சாரி. ஃபீட் பண்ணும் இல்லடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆர்கி எங்க ஆட்டையே அங்கிட்டு கை நீட்டுறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஹேண்டில் உங்கள் பேபியை பிடிச்சிட்டு வாங்க. வாரீங்களா? இல்லை உங்களும் நானும் வாரேன் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளில இருப்பாங்கடா அவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு கார் நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க. அம்மா பேபி இருக்குமா அப்படின்னாலும் அவங்க டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் தெரியாதுல்லடா. உங்கள் அத்தை தான் லொக்கேஷன்லாம் சொல்கிறாங்க ஃபோனில் வச்சு நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்க. பெரிய ஆஃபீஸாக இருக்குது. ஓகே தான். அதாவது நீங்கள் ஃபாரினில் இருக்கிறத விட இது கொஞ்சம் நார்மல் ஓகேவாக இருக்குது. இந்த காரை பார்த்தோன்னே கேட் ஓப்பன் ஆகுது. உள்ளவும் போகிறீங்க. காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறீங்க. உங்கள் ஆண்டி தான். இவளுக்கு என்னாச்சு? எப்படி நடந்துக்கிறா? நல்லா தானே இருந்தா? இப்படிலாம் மைண்ட் செட்டு. அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. இங்கே புதுசு இல்லைடா அதனால உங்கள் அத்தை தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. பட் நீங்கள் யாருன்னு தெரியாது. மேரேஜ் ஆயிருக்கும் தெரியும். பட் ஒய்ஃப்னு நீங்கள் தெரியாதுல்லடா. உங்கள் ஆண்டி தான் இன்ட்ரோலாம் பண்ணுறாங்க. அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் ஏன்னா இந்த ஒரு கேர்ள் மாதிரி இல்லை. கொஞ்சம் அழகா அதர் கண்ட்ரியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கீங்க. எல்லாம் பார்க்குறாங்க. உங்கள் ஆண்டி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் ரிசப்ஷன் கேர்ள் இருக்கடா இப்போ லார்ன் ஃபேஸில் அரைகிறீங்க. என்ன ஒட்டு இதில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? உங்கள் ஆண்டிக்கு ஷாக்காக இருக்கு. நீங்கள் யார்? நீங்கள் என்ன கேட்குறது? கேன்னு ஒரு அரை. அவங்க ஆண்டியை பார்த்தோன்னே குட் மார்னிங் மேம். உங்கள் ஆண்டி தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. சாரி மேம். உங்கள் ஆண்டிக்கு ஷாக்காக இருக்குது. என்ன வந்தோட கை வச்சுட்டா அப்படின்னு. ஜங்கு கேபின் இது.
அவங்களும் சொல்றாங்க, ரெண்டு பேருமே அந்த லிஃப்ட்ல போறீங்க, உங்க ஆண்டி எதுவுமே பேசல, மீதியா உங்க பையனை வச்சுட்டு இருக்காங்க. நீங்க சிரிச்சிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க சரிடா, உங்க மாமாட்ட சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்டா உங்க அங்கிள் கேபின் தான் போறீங்க. அவங்க ஷாக்கா பாக்குறாங்க. என்னடா அப்படின்ட்டு எந்திரிச்சு வராங்க. அங்கிள் ஒன்றும் இல்லை. உங்க ஆண்டி எதுவுமே பேசல. அவங்க ஃபேஸை பார்த்தே என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. உங்க அங்கிள்கிட்ட பேசிட்டு, ஆண்டி நீங்க இங்க இருக்க, பையன் இல்லை தானா, என் புருஷன் கேபினுக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால செங்கு கூட கேபின் சைடு தான் போறீங்க. எல்லாம் பாக்குறாங்க, செம்ம அழகா அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி கூலிங் கிளாஸோட டோர்லாம் நாக் பண்ணல, மானும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. ஏய் உனக்கு அறிவு இல்ல, யாரு நீ இப்படிதான் டோர் நாக் பண்ண மறுபியா? உங்க டங்கை ரொட்டேட் பண்ணிட்டு உங்க கூலிங் கிளாஸை கழட்டுறீங்க. ஜங்குக் அவ சேர்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறான். யாரு உள்ள விட்டா அப்படின்னு அவ பேசிக்கிட்டே வரா. பல்லாருன்னு பீஸ்ல அரையிறீங்க. இவ்வளவு தைரியம் தான் அப்படின்னு சொல்லல. அகேன் அடி. உங்களை பார்த்ததான் ஜங்குக் அவன் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டான். அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அகேன் அவளை அரையிறீங்க. ஓ நான் யாரா? டேய் இங்க வாடா. ஏய் யாரு பார்த்து? ஜங்குக் இப்ப நீ வரல சொடக் போட்டு கூப்பிடுறீங்க. அவன் இந்த மாதிரியானவே பயப்படுவானே. இதுல ஒரு ஸ்டெப்பா எடுத்துட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் ஷோல்டர் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணுறான். அவன் ஷோல்டரில் கை போட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி கையை வச்சுக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டே, ஆமா நான் யாருடா? ஒன்னத்தாண்டா சொல்றியா இல்லை அவளுக்கு கொடுத்ததை உனக்கு கொடுக்கணுமா? என் பொண்டாட்டி. எனக்கு கேட்கலடா, சவுண்டா சொல்லு. என் பொண்டாட்டி. என் பேர் என்ன? உன் பிள்ளை வந்து சொல்லுமா? என் பொண்டாட்டி. இப்ப புரியுதாடி? உங்க போன் எடுத்து ஆன் பண்றீங்க. ஜங்குக்கு உங்க போனை பாக்குறான், அவளும் உங்க போனை பாக்குறா. இன்னைக்கு பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறீங்க. திரும்பி ஜங்கு கூட ஜாவை புடிச்சு தூக்கி, என்னடா அது பயத்துல இருக்கான். அப்படி சொன்ன உனக்கு என் புருஷன் வேணுமா? ஒரு நாள் வேணுமா? ஒரு நாள் வேணாம், உன்னை நீ டச் மட்டும் பண்ணிட்டேனா தாராளமா நானே உன் டாடி போறேன். அவன் டச் பண்றேன் மேம், டச் பண்றேன், சாரி இருடா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவ ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளில கூட்டி போறீங்க. அவ கத்திக்கிட்டே இருக்கா. கேபின் வெளியில வந்துட்டீங்க. உங்க அங்கிள் இருப்பாங்கடா, அவரோட அசிஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்திருப்பாரு உங்க மீட்டிங்க்கு. மேம் அப்படி சொன்னாலும் நீங்க கேட்கவே இல்லை. உங்க அங்கிள் ஆண்டி உங்க பேபி தூக்கிட்டு வந்தோன்னே அவங்க சொன்னோட நீங்க உங்க போனை தான் காட்டுறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாட்டு தரன்னு உங்களை இழுத்துக்கிட்டே வெளில போய் விட்டுட்டா. அங்கே இருக்கிறவங்க யாருமே கேட்கல, உங்கள் அங்கிள் ஆண்டி கூட கேட்கல. அவங்களுக்கு நீங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிதான் ஒரு கொஞ்சம் உங்கள் ஆண்டிக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வெளியில் விட்டுட்டு கையை தட்டி விட்டு ஊட்டி போயிடு. வரடா வரேன், நானும் சின்ன பையனாச்சே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு பெயினாக இருக்குன்னு நினச்சேன். அடுத்த ஃப்யூச்சருக்குலாம் பேபி வேணுமே கொஞ்சம் நல்லா ஆகிக்கணும்னு நினச்சா, ஆனால் நீ இவ்வளோக்கு ஓவராக போவேன்ட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு நல்லா வரீங்க. ரிசப்ஷன் கேர்ள் தான், அவ்வளோ ஒரு மாதிரி லுக்கு விட்டு அமைதியாக அவள் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டா. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பார்த்துருப்பாங்க. கீழேயும் ஃப்ளோர் இருக்குல்லடா, அமைதியாக இருக்காங்க. நீங்கள் போயிட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆனோட அங்கே உங்கள் அங்கிள் ஆண்டி தான் இருக்காங்க. உங்கள் பேபியை பார்க்குறீங்க. அவன் நல்லா தூக்குறான். இருந்தாலும் அவனை வாங்கிக்கிட்டு உங்கள் ஆண்டி பக்கத்தில் போயிட்டு என்ன சொன்னிக்கிட்டு தெரில, அவங்க ஹெட்டை மட்டும் ஆட்டிட்டு உங்கள் அங்கிளை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் பேபியை தூக்கிட்டு செக்கு கூட கேபின் தான் போகிறீங்க. லாக் பண்ணிவிட்டு அவனை பார்த்தா எங்கே நின்றானோ அங்கே செல்ல மாதிரி நிற்கிறான். உங்கள் ஆண்டிகிட்டேருந்து உங்கள் பேபியை வாங்கியிருப்பீங்க. முட்டிகிட்ருக்கா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எதிர்ச்சிட்டா அப்படின்ட்டு. அங்கே ஷோப்பா இருக்குது, அங்கே ஃபீட் பண்ணுறீங்க. உங்கள் பட்டனை பட்டு கழட்டிட்டு நல்லா குடிச்சிட்ருக்கா. நல்லா கட்டு குடிச்சிட்டு அவனுக்கு தட்டி கொடுக்குறீங்க. சகுக்க பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அங்கேயே நிற்கிறான். உங்கள் பேபியை அது கொஞ்சம் பெரிய ஷோப்பா தான், அதில் படுக்க வச்சுட்டு சகு கிட்ட தான் போகிறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கோவத்தை கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டு அவன்கிட்ட கோவத்தெல்லாம் காட்டக்கூடாதுன்னு தோணுது. அவன் ஜாவை கொஞ்சம் தூக்குறீங்க. உங்கள் கையை எடுத்து விட்றான். கேட் டைட்டாக பிடிக்கிறீங்க. கேடா என் கோமா எனக்கு பிடிக்கலன்ற. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கல, கூட பேசாத அப்படின்ட்டு அகைன் அவன் கையை தள்ளி விட்டு அங்கே போய் சேரில் போய் உட்காந்துக்கிறான். ஓ வேலைக்காகதான். அகைன் அவன் கிட்ட வந்து இந்த ஃபைலை தெளிச்சுட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. நான் ஒர்க் பார்க்கணும். ஒர்க் பார்க்கணும் தான், இதுக்கு முன்னாடி பொண்டாட்டியை பார்க்கணும். அப்படி யாரும் எனக்கு இல்லை.
இல்லையா? கொத்துக்கல்ல மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன். என்னடா இல்லைன்ற? உனக்கு பிள்ளை வர பெற்று போட்டிருக்கேன். அங்கே பாரு, சோஃபாவில் படுத்துருக்கு. அதான் எனக்கு பிடிக்கல. என்ன எனக்கு பிடிக்கலன்னு? ஏண்டா உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் காலரை பிடிச்சி இழுத்து கிட்ட கேட்குறீங்க. தான் உன் அசிஸ்டன்ட். ஆமாம், எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. முகத்தில் யோசிக்கவே இல்லை, பல்லாட்டு அரைகிறீங்க. என்ன சொன்ன? கண்ணத்தில் கை வச்சுட்டு கண்ணு கலங்கி உங்களை பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம்டா பொண்டாட்டிக்கிட்டே சொல்லுவேன். சொல்லுடா, என்ன மட்டும் என்னென்ன பண்ணி என்னென்ன பிடிச்சிச்சு சொல்றியா? என்ன அடிக்கவா? எனக்கு எல்லாம் பிடிச்சிச்சு, எல்லாம் பிடிச்சிச்சுடா சொல்லுடான்ட்டு அவ காலரை போட்டு உலுக்கிட்டு கேட்குறீங்க. அங்க உங்க பேபி வேற ஒரு மாதிரி உண்ட ஆரம்பிக்கிறான் கத்துறனால. உங்க கிட்ட போய் சொல்லுடா, உங்ககிட்ட என்னென்ன பண்ண சொல்லு. என்கிட்ட இருந்த மாதிரி அவகிட்ட இருந்தியா? உங்க கண்ணு கலங்குது, சொல்லு, அது சொல்லு. என்ன பண்ண? அவளை எதுக்கு உனக்கு பிடிச்சிச்சு? அவ எனக்கு எல்லாம் கொடுத்தா, அதனால எனக்கு பிடிச்சிச்சு. என்ன எல்லாண்டா? சொல்லுடா, எல்லாண்டா? பேசலாம் அடிக்கிறீங்க பல்லார் பல்லார்னு. என்கிட்ட இருந்த மாதிரி அவகிட்ட இருந்தியா? சொல்லுடான்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சி கிழிக்கிறீங்க. கொடுத்தா என்னடா கொடுத்தா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, சாக்லேட், லாலிபாப், என்ன மார்னிங் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, இதனாலதான் பிடிச்சிச்சா? ஆமா, அறிவு இருக்காடா, இது சொல்லி தொலைய விட்டு தானே. உனக்கு நல்லா தான் வேணும். ஆமா, எனக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட இதுக்கிட்ட பேச மாட்டேன். அப்படி நான் என்ன பண்ணேன்? கிட்ட பேச மாட்டேன். உன எனக்கு பிடிக்கல சொல்லாத. எனக்கு தான் உனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கட்டா உனக்காண்டி. அங்க பாரு, ஜெராக்ஸ் போட்டிருக்கேன். உனக்காண்டி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லைஃப், என்னோட ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்று பிடிச்சி உனக்கு பிடிக்க கூட இல்லை. ஏதோ ஃபேமிலிக்காண்டி இது தொலைஞ்சு வந்துட்டேன். இதுக்கு பிடிக்கல சொல்லுடா. பேச வந்தாலும் பேச மாட்டேன், பார்க்க கூட மாட்டேன். மேல இருந்து பயம் விட்டுருச்சா? இல்லை எனக்கு பிடிக்கலன்ட்டு வேற பார்க்குறியா? சொல்லுன்றீங்க. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். பேபி அழ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இவனையும் சமாளிக்க முடியல, பெத்த பிள்ளையே சமாளிக்க முடியல. 2 பேரையும் விட்டு நான் போயிட போறேன். இதனாலதான் எனக்கு கூட பிடிக்கல. என்ன விட்டு போறேன்னு அப்புறம் எனக்கு கூட பிடிக்கணும். எனக்கு கூட பிடிக்கல. உங்ககிட்ட வந்தா என்ன விட்டுட்டு போயிடுவேல. அப்புறம் அப்படி அண்ணா உனக்கு பிடிக்க மாட்டேது, என்னால் அது இல்லாமல் இருக்க முடியல. அப்புறம் இது வந்தாலன்னு என்னை பார்க்க மாட்டேற, எப்போ பார்த்தாலும் அதுட்டே இருக்க. இது அப்படி பார்க்குறீங்க. கை நீட்டி உங்கள் பேபியை சொல்கிறான். ஒரு மாதிரி ஷாக்குக்கு மேலே ஷாக்காக பார்க்குறீங்க. ஓ, அப்போ இதனால தான் எனக்கு பிடிக்கலையா? ஆமாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, எனக்கு கூட பிடிக்கல. நான் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் பேபியை தூக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. அதே இடத்துல உட்காந்து அழுதுட்ருக்கான். நீங்கள் நடந்து ஒரு மாதிரி உங்கள் பேபியை ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு உங்கள் அங்கிள் கேபின் தான் போகிறீங்க. அவங்க உங்களை பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டி ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் வேறு, இப்போ வந்தது விஷயம் வேறு அப்படின்ட்டு. வீட்டுக்கு வரீங்களா? இன்னும் ஆமான்றாங்க. 2 பேருமே வீட்டுக்கு தான் போகிறீங்க. குக் பண்ணுறாங்க. ஹாலில் தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி மூவி பார்த்துட்டு உங்கள் பேபியை பார்த்துட்டு. டைம் ஆகுது, எப்பயும் போல மாதிரி டைம் ஆயிடுச்சுன்ட்டு நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு உங்கள் ஆன்ட்டிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் மேலே போயிட்டீங்க. ஜங்குக்கும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. அவன் சாப்பிட்டு ரூமுக்கு வரான். எப்போயும் போல மாதிரி அவன் கையில் அந்த டப்பா இருக்கு வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அந்த பால் டப்பா எடுத்துட்டு நாய்ஸ் இருக்குல்லடா அங்கே போகிறான். டக்குன்னு பெட்லேருந்து எழுந்திரிச்சு அவன் கிட்ட போய் நிற்கிறீங்க. தள்ளி போகிறான், அவன்கிட்ட போகிறீங்க. என்னதான் உனக்கு பிடிக்காது? உடனே எனக்கு பிடிக்காது, எதுக்கு நிற்கிற? தள்ளு. ஆமாம், எனக்கு கூட பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஜங்கு, நான் புருஷன் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விளையாட்டு ரொம்ப நாளாக ஆச்சா, அதான் என் புருஷனும் விளையாட வரமாட்டான். அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, தான் கஷ்டமாக இருக்கா. என் துக்கத்தை விட்டு சொல்லலான்னு பார்த்தேன். ஒத்தையாக போய் நான் விளையாடுறதுக்கு பிடிக்க மாட்டேது. நீ சாம நான் வெளியில் போய் யாராவது இருக்கா? நான் விட வரட்டா? இல்லை, நீ தான் கூட பிடிக்காது பேச மாட்டியே. இல்லை இல்லை இல்லை, நான் வரேன். இந்த புட்டியை ஐஸ் பக்கத்து தூக்கி போட்டு வேகமாக ஷர்ட் பேண்ட்லாம் கழட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, திரும்பிக்கிட்டீங்க. நான் ரெடியாக இருக்கேன், விளையாடலாமா? ஐயா
பிரிக்கிறீங்க. அதாவது பேக் சைட்ல இருந்து வந்து உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இது பண்ணா என்ன விட்டு போமாட்டேல்ல. நான் பயப்படுவேன். விளையாடலாம். இப்போ ஸ்லோவா பண்ணிக்கிறேன். கிட்ட மட்டும் ஆட்டுறீங்க. உங்க ஹேண்ட் எடுத்து அவன் ஹெட்ட உங்க நெக்கு கிட்ட சாய்க்கிறீங்க. கிஸ் பண்றான். அவ்வளோதான். அவ்வளோ கூஸ்பம் ஆகுது. லிப்ஸ் படுறெல்லாம் அவ்வளோ கூசுது, சிலுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவன அந்த டாய்ஸ் இருக்குல்லடா, அங்க கூட்டிட்டு போறீங்க. விட்டு வேணாம் அப்படின்ட்டு உங்க பேபி படுத்திருக்குன்னு. அவன் கை அங்கங்க போகுது. அவன் கைய டச் பண்றீங்க. 1 வீக் மேல ஆகுதுலடா. ஒரு மாரி கூசுது. முன்னாடி திரும்பி அவன பாக்குறீங்க. அவனும் உங்கள பாக்குறான். என்ன விட்டு போ மாட்டேல்ல. இல்லைன்னு தலையாட்டுறீங்க. 1 வீக் அப்புறம் அவன முழுசா பாக்குறீங்க. என்ன உனக்கு கூச்சம்லாம் எதுவுமே இல்லையாடா? எப்படிடா நீ மட்டும் இப்படி இருக்க? சொக்கு என்ன பண்ணலாமா? இல்ல பண்ணலாம். இது என் கூட மட்டும் தான் விளையாடணும். யாருக்கிட்டையும் விளையாடக்கூடாது. எனக்கு உன் கூட மட்டும்தான் விளையாடணும்னு தோணும். ஆனால் இதான் என்னை விட்டு போகணுன்ட்டு அதான் அவனை எனக்கு பிடி அப்படி சொல்லி வாயை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஒரு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த டாய்ஸ்லேயே அப்படியே பழகுறீங்க. ஏன்னா அது அவ்வளோ இருக்கு. மெத்து மெத்துட்டு 2 பேரும் உருண்டுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க அவனை. அவனுக்கு தான் நீங்கள் படம் ரொம்ப பிடிக்குமே. அங்கங்கே பைட் பண்ணுறீங்க. அவங்க ஹிப்பு, உங்கள் ஹேரு, உங்கள் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கிரிப்பாக அப்படி இப்படி பிடிக்கிறான். பிடிக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ட்ரெஸ்லாம் கீழே அப்படியே ஒன்று ஒன்றா பறக்குது. டாய்ஸ்குள்ள நீங்கள் இருக்கீங்க. உங்களே கவர் பண்ண மாதிரி அவன் இருக்கான். உங்கள் ஹிப்பை டைட்டாக ப்ரெஸ் பண்ணையிலே அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. கட்டி பிடிக்கிறதே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை இல்லை அது இருடா. ஆமாம் என் மேலே கோபம் ஓகே. பையன் மேலே கோபம். அவனையும் உனக்கு பிடிக்கல. அது அவனை கொஞ்சிற என்ன கொஞ்சம் மாட்ற. அவனுக்கு முத்தம் கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்ற. நம்ம பார்த்தாலும் அவன் ஹேரை தொட்டுட்டே இருக்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ கூட்டோட்டு சொல்லட்டா. என்ன ஒரு இப்போ பண்றல்ல. என்னது நல்லது முன்னாடியே தெரியாது. இப்போ மட்டும் தெரிய போதா? இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்லடா. இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. டைம் ஆச்சு. நிறைய தடவை விளையாடணும். நிறைய இடம் விளையாடணும். இங்கேயும் நிறைய இடம் விளையாண்டு தான் ஒன்று பெற்றுட்டே பிடிக்கலன்ற. எப்படி சொல்கிறது உனக்கு புரியலை. எனக்கு புரியலை. ஜங்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? இப்போ நம்ம பண்ண போகிறோம்ல விளையாட்டு, அதில் அதுதான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மினி ஜெராக்ஸ் ஜங்கு. பெட்டில் ஒன்று படுத்துருக்குல்ல, அது கிடைக்கும் இது பண்ணா. இப்போ இன்னொன்று வருமா? நீ எத்தனை தடவை பண்ணுறியோ அத்தனை வரும். இது வராமல் பண்ணுறது எப்படி? ஏண்டா இல்லை அதை பார்த்தா நீ பார்க்க மாட்டேன். வைத்தியக்காரா ஏன்டா விட நீ தாண்டா அந்த பேபி மேலே உயிராக இருக்கணும். நீ என்னடா இப்படி பண்ணுற? இது உன்னோட குழந்தைடா. உன்ன மாதிரி இருக்கு பார்த்தியா? என்னை விட உனக்கு தான் அந்த பேபி ரொம்ப பிடிக்கணும். இல்லை இல்லை எனக்கு உன்னை தான் பிடிக்கும். நல்லது, இதுவும் நல்லது தான். நினச்சாங்க இது பண்ணா கண்டிப்பாக அது போனஸில் கிடைக்கும். போனஸில் ஸ்டாப் பண்ண முடியாதுடா. சரி அப்போ ஒரு டீலா எங்கடா கற்றுக்கிட்ட? இல்லை அன்னைக்கு மீட்டிங்கில் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ப்ராஜெக்ட் டீல். அது மாதிரி இது பண்ணுவோமா? இது மாதிரி கூட டெய்லி விளையாடுறேன். நீ இந்த போனஸ் இருக்குல்ல அதை கொடு, நான் பார்த்துக்கிறேன். அதுதான்டா வேணும். ஆனால் நைட்டு பூரா நான் கூட இருப்பேன். ஓகே ஓகே. ஆனால் போனஸ் வெளியில் வந்தோடனே 3 days 4 days எனக்கு லீவு கொடுத்துடணும். ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன? போனஸ் வெளியில் வந்துடும்ல. சரி ஆமாம். ரைட் சைடு எனக்கு, லெஃப்ட் சைடு அதுக்கு. என்னது இது? டேய் இதுலேயுமா? ஆமாம் அப்போ தான் நான் ஒத்துக்குவேன். நல்லது. அப்போ நம்மளே மாத்தியா? சந்தோஷம். அதுவும் ஓரளவுக்கு மட்டும்தான். அப்புறம் 2மே எனக்கு தான். மொத்தமாக நான் உனக்கு தாண்டா. உங்கள் ஹெட்டை பின்னாடி அப்படியே பொத்துன்னு போடுறீங்க. அந்த டெடியில் ஸ்டார்ட் பண்ணுறா. 2 பக்கட்டும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொடிடா. டெடி பாப்பா இருக்கு. இல்லை இல்லை நிறையா இருக்கு. ஐயோ கொஞ்சம் வாயிடா. பையனை என்னோட தூங்க விட மாட்டா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு உங்களுக்குள்ள பயங்கரமாக போகுது. டாய்ஸ்லாம் அங்கிட்ட அங்கிட்ட உருட்டி எடுக்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஃபேஸை கொஞ்சம் தூக்கி விட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க உங்க கூட மூவ் பண்ணிட்டே தான் பார்க்குறான். வெளிப்புறம் அவ்வளோ சூட் ஆகுது. அது நெக் செயினுக்கு அழகாக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி லைஃப் எனக்கு கிடைக்கும்.
ஒரு அரை பைத்தியத்துக்கு முழு பைத்தியம் கிடைச்ச மாதிரி. இப்போ 3வது ஒரு கோழி குஞ்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணது 4வது. ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஐஷு ஒளிஞ்சு போ, தொலைஞ்சு போ, செத்து போ.